அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிகமாக நீங்க ஓவர் திங்க் ஆனது பண்ண ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம், எந்த ஒரு முடிவை எடுத்தால் சரியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் யோசனைகள் கேட்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் இது உங்களுடைய பழக்கங்கள் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் அதிகமாக யோசித்து யோசித்து இது உங்களுடைய பழக்கங்களாக மாறியிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமான ஒரு நாள் போலத்தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு நாளில் இருந்து இது உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கும். அந்த ஒரு நாள் நீங்கள் சின்ன ஒரு சிச்சுவேஷனை கூட பேஸ் பண்ண பயந்திருப்பீங்க. அது பெரிய ஒரு விஷயமாக கூட இருக்காது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க முடியாமல் சிக்கி தவித்து கொண்டு இருந்திருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறிவிடுமோ என்று உங்களுக்குள்ள பல கவலைகளானது ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். இந்த விதமான சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அது உங்களுடைய பழக்கங்களாக மாறியிருக்கும். எந்த விதமான முடிவுகளையும் வேகமாக எடுக்க முடியாமல் சின்ன சின்ன முடிவுகளுக்கு கூட நீங்கள் தயங்கி நின்ற அந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான யோசனைகளை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடி கொடுத்திருக்கோங்க. நீங்க அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதிற்குள் மீண்டும் மீண்டும் எதையாவது ஒன்று நினைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இதை செய்தால் சரியாக இருக்குமா, அதை செய்தால் சரியாக இருக்குமா என்று உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன கவலைகளும் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கலாமா, அவர் என்ன என்னை நினைத்திருப்பார், நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனா என்று பல கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. அவர்கள் ஏதாவது ஒன்று கேட்கிறார்களோ இல்லையோ, நீங்களே எதையாவது ஒன்றை செய்துவிட்டு நான் தவறாக புரிந்து கொண்டேனோ, நான் தவறாக நடந்து கொண்டேனோ என்று உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தையும் கொடுத்து கொள்வீர்கள். அதே போல வேறு ஏதாவது ஒரு நபர்கள் உங்களுடைய எதிரில் நிற்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகளை செய்து விட்டீர்கள் என்றால் அந்த ஒரு நபருடைய மூஞ்சில் கூட நீங்க முழிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பயந்த குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருக்கத்தாங்க செய்வீங்க. ஆனால் அதனை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் ஏன் இப்படி ஈகோ பிடித்து இருக்கீங்க என்பது போல அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பயமான குணங்கள் என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால தான் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது உன்னை பேசி விடுவார்களோ என்று நினைத்து நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்த நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும். இதுதான் உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். இந்த ஒரு கேள்விக்கும் பதிலானது கிடைத்திருக்காது. அந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய மனதில் ஒரு தனியான ஒரு சந்தேகம், ஒரு எண்ணங்கள் விடாமல் உங்களை அனலைஸ் பண்ணி கொண்டே தாங்க இருந்திருக்கும். இந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு சரியாக பொருந்துமா, இது உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தேடி கொடுக்கும் என்று உங்களை விடாமல் துரத்தி கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதை கண்ட்ரோல் செய்ய முடியாத அளவுக்கு நீங்க போயிருந்திருப்பீங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்தாலுமே உங்களுடைய மனதிற்குள் ரெஸ்ட் என்பது கிடைத்தது போல இருக்காதுங்க. சில நினைவுகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதுதான் இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க அதிகமாக யோசிப்பதால் மட்டுமே பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை என்பது மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. பின்னாலேயும் உங்களுடைய வாழ்க்கை தள்ளவும் பட்டு கொண்டிருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக யோசனை இல்லாமல் நல்ல விதமான முடிவுகளை வேகமாக எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உண்மைனா என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு வழியை தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் தெரிந்தும் தெரியாமலோ ஒரு சின்ன ஒரு தவறை பண்ணியிருந்திருப்பீங்க. அதை நீங்கள் தெரியாமல் தான் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுவும் ஒரு சிறியது தான். அதுவும் மற்றவங்களுக்கு அது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் அது உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறாக இருக்கும். அதனால் அந்த ஒரு மிஸ்டேக்கை எப்படியாவது நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய மனதிற்குள் வர வைத்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு தவறு நடந்தது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு எல்லாரிடமும் நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அது ஆறாதுங்க. நான் இப்படி ஒரு தவறை பண்ணினேன், நான் எந்த ஒரு விஷயத்துல கவனம் இல்லாமல் போனேன் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இதை நீங்க எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணணும், மறக்கணும்னு நினைத்தாலும் உங்களால மறக்க முடியாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னும் ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாறி இருக்கும். நீங்க என்னதான் அந்த வழியை மறந்திருந்தாலும் மற்றவர்கள் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான சில எண்ணங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். இது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியும் கொடுக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நடக்கும். குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆதரவு உங்களுடைய பிளானை இந்த ஒரு நேரத்தில் வெற்றியாக்கி கொடுக்குங்க. கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எதையுமே ரேண்டமாக செய்ய மாட்டீங்க. எதை செய்ய வேண்டும் என்றாலும் அதனை உடனடியாக செய்துவிட மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பிளான் என்பது வைத்திருப்பீங்க.
பிளான் என்பதை வைத்து அது சரியாக பொருந்துமா இல்லையா என்பதை யோசித்து அதற்கு பிறகு தாங்க அந்த ஒரு முடிவில் நீங்கள் இறங்கவே செய்வீர்கள். அந்த ஒரு முடிவை பற்றியும் அதற்கப்புறம் நீங்கள் திங்க் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு பிளான் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதனை நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆதரவு இல்லாத ஒரு இடமானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த விதமான எந்த விதமான இடமும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடைக்க போவதுமே கிடையாதுங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரிந்திருக்காது. போக போகத்தான் நீங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையின என்ன என்பதையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஆதரவு உங்களுக்கு பெரியதாக எப்போதுமே தெரியாதுங்க. இருந்தாலும் ஆனால் அது உங்களுக்கு நிலைத்தன்மையாக இருக்கும். இறுதி வரைக்கும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய குடும்பத்தால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டே தாங்க இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடாது. ஏன்னா நீங்கள் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனால் குடும்பம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் தாங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கணும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் ஒரு அட்வைஸையோ இல்லைன்னா பேக்கப்பில் ஏதாவது ஒரு பிளானையோ வைத்துக்கொண்டு அமைதியான சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை ஏற்படுத்தியும் கொடுக்கும். நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்களில் தெளிவாக எடுத்து தெளிவான ஒரு பிளானை போட்டிருந்தாலும் அதுவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் இந்த ஒரு நேரம் தாங்க, இந்த ஒரு சப்போர்ட் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பிளானை ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. உங்களுக்கு எதில் நன்மைகள் நடக்கும், எதில் பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. நான் இனிமேல் தனியான ஒரு மனிதர்கள் கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் இதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே பெரியதாக தெரியாதுங்க. உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய திசையை நீங்கள் எப்படி ரெடி பண்ண வேண்டும், எந்த அளவுக்கு திசையை மாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தைரியத்தை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. உங்களுடைய அமைதி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கும். அந்த கஷ்டங்கள் அனைத்துமே இனிமேல் வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல ஒரு ஸ்டேஜில் ஃபீல் பண்ணி கொண்டிருந்திருப்பீங்க. எங்கோ ஒரு மாற்றமானது நடந்தது, அது இன்னமும் எனக்கு அன்னீசையாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு எந்த விதமான காரணங்களும் இது வரைக்கும் தெரிந்திருக்காது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தனிமையான ஒரு பெர்சன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுப்பாங்க. அது ஒரு டோனாக இருக்கலாம், இல்லைன்னா திருப்பி திருப்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். சொத்து பிரச்சனைகள் கூட உங்களுக்கு அவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இருந்தாலும் சொத்து பிரச்சனைகளில் உங்களை இழுத்து விட்டு கொண்டே தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை இது வரைக்கும் உருவாக்கியிருப்பாங்க. இனிமேல் உங்களுடைய திசையை அறிந்து நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்ல ஒரு முடிவாக இருக்கும் என்பதை தெளிவாக நீங்கள் எடுத்தும் கொள்வீங்க. எனவே முடிந்த அளவுக்கு மூணாவது நபரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விடாதீங்க. குடும்பத்தில் என்ன சண்டையாக இருந்தாலும் ஒரு நிமிடம் இல்லைன்னா ஒரு நாள் நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து பேசுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களை உள்ளே விட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தாங்க ஏற்படும். ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தான் இதனை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு இதில் மட்டும் நீங்கள் கவனமான ஒரு மனிதர்களாக இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமையை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. இதில் ஏதேனும் கவலைகள், கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கும் அதற்கும் பதிலை வந்து கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. வந்தாலும் இதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே பெரியதாக தெரியாதுங்க. உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய திசையை நீங்கள் எப்படி ரெடி பண்ண வேண்டும், எந்த அளவுக்கு திசையை மாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தைரியத்தை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. உங்களுடைய அமைதி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கும். அந்த கஷ்டங்கள் அனைத்துமே இனிமேல் வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல ஒரு ஸ்டேஜில் ஃபீல் பண்ணி கொண்டிருந்திருப்பீங்க. எங்கோ ஒரு மாற்றமானது நடந்தது, அது இன்னமும் எனக்கு அன்னீசையாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு எந்த விதமான காரணங்களும் இது வரைக்கும் தெரிந்திருக்காது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தனிமையான ஒரு பெர்சன் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுப்பாங்க. அது ஒரு டோனாக இருக்கலாம், இல்லைன்னா திருப்பி திருப்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். சொத்து பிரச்சனைகள் கூட உங்களுக்கு அவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இருந்தாலும் சொத்து பிரச்சனைகளில் உங்களை இழுத்து விட்டு கொண்டே தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு நபர்கள் உங்களுடைய
வாழ்க்கைக்குள்ள வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை இது வரைக்கும் உருவாக்கியிருப்பாங்க. இனிமே உங்களுடைய திசையை அறிந்து நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எது நல்ல ஒரு முடிவாக இருக்கும் என்பதை தெளிவாக நீங்க எடுத்தும் கொள்வீங்க. எனவே முடிந்த அளவுக்கு 3வது நபரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விடாதீங்க. குடும்பத்தில் என்ன சண்டையாக இருந்தாலும் ஒரு நிமிடம் இல்லைன்னா ஒரு நாள் நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து பேசுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களை உள்ளே விட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தாங்க ஏற்படும். ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தான் இதனை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு இதில் மட்டும் நீங்கள் கவனமான ஒரு மனிதர்களாக இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமையை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. இதில் ஏதேனும் கவலைகள், கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கும் அதற்கும் பதிலை வந்து கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான்